திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடையை அணிவித்த அர்லேக்கர் செய்தது படு அயோக்கியத்தனம். என்ன திமிரும் அகம்பாவம் இருந்தா தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்துக்கிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு அந்த மாதிரி காவி உடை அணிவிக்கிறதுனா கிள்ளுக்கரே தமிழ்நாட்டை நினைச்சிட்டான் ஆளுநர். இதை விட ஒரு முன்னிருந்த ஆளுநரை விட இந்த ஆள் படுமோசமான ஆளுநர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்திருக்க ஆளுநர் பழைய ஆளுநரை விட இந்த ஆள் படுமோசமான ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தேன். செஞ்சிருக்கிறதா தான் சொன்னதில்ல. மன்னிக்க முடியாத அயோக்கியத்தனம். திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடையை அணிவித்த அர்லேக்கர் செய்தது படு அயோக்கியத்தனம். என்ன திமிரும் அகம்பாவம் இருந்தா தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்துக்கிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு அந்த மாதிரி காவி உடை அணிவிக்கிறதுனா கிள்ளுக்கரே தமிழ்நாட்டை நினைச்சிட்டான் ஆளுநர். இதை விட ஒரு முன்னிருந்த ஆளுநரை விட இந்த ஆள் படுமோசமான ஆளுநர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்திருக்க ஆளுநர் பழைய ஆளுநரை விட இந்த ஆள் படுமோசமான ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தேன். செஞ்சிருக்கிறதா தான் சொன்னதில்ல. மன்னிக்க முடியாத அயோக்கியத்தனம். திருவள்ளுவர் சிலைக்கு காவி உடையை அணிவித்த அர்லேக்கர் செய்தது படு அயோக்கியத்தனம். என்ன திமிரும் அகம்பாவம் இருந்தா தமிழ்நாட்டில் வந்து ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்துக்கிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு அந்த மாதிரி காவி உடை அணிவிக்கிறதுனா கிள்ளுக்கரே தமிழ்நாட்டை நினைச்சிட்டான் ஆளுநர். இதை விட ஒரு முன்னிருந்த ஆளுநரை விட இந்த ஆள் படுமோசமான ஆளுநர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்திருக்க ஆளுநர் பழைய ஆளுநரை விட இந்த ஆள் படுமோசமான ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தேன். செஞ்சிருக்கிறதா தான் சொன்னதில்ல. மன்னிக்க முடியாத அயோக்கியத்தனம்.